அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பு மக்களே, கடந்த சில வாரங்களாக ஜீசஸ் ஸ்பீக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு சில வேலை பளுவின் காரணமாக. ஆனாலும் நிறைய பேர் தொடர்ந்து நம்முடைய ஜெப குழுவுல இணைந்து நிறைய ஜெபித்தீங்க. கடந்த வாரத்துல மட்டும் ஒரு 4-5 அதிசயங்களை நம்முடைய மக்கள் சாட்சிகளாக வாட்ஸ்அப் குழுவுல பகிர்ந்து கொண்டார்கள். வாட்ஸ்அப் குழுவுல இணைய விரும்புகிறவர்கள் கீழே இருக்கிற லிங்கை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அன்பு மக்களே, இந்த காணொளி உங்களுக்கு தெரியும். இதன் மூலமாக நான் உங்களுக்காகவும் நம்ம எல்லோரும் இணைந்து ஒருவர் மற்றவருக்காகவும் ஜெபிப்பதற்காகத்தான் இந்த சனிக்கிழமை ஜீசஸ் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற இந்த காணொளி. அதனால உங்களுடைய ஜெப கருத்துக்களை நீங்க கீழே பதிவு செய்வீங்க. அதை நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை நடக்கின்ற திருப்பலியில உங்களுக்காக நான் ஒப்பு கொடுத்து விசேஷமாக ஜெபிப்பேன் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள். அன்பு மக்களே, இப்பொழுது நம்ம நேரடியாக காணொளிக்குள்ள போக போறோம். முதல்ல நான் என்ன தயார்படுத்திக் கொள்றேன். என் கூட சேர்ந்து நீங்களும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுள் இருக்கும் அருப்பெரும் சுடரை என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். என் அன்பு இயேசுநாதா, எனக்கு உம்மை பற்றி எடுத்துரைக்க நான் தான். அன்புமக்களை, இப்பொழுது நீங்கள் நம்முடைய இறைவாக்கினர் சாமுவேல் சொன்ன அதே இறைவார்த்தையை பயன்படுத்தி உங்களை தயார்படுத்திக் கொள்ள போறீங்க. உங்களுடைய கண்களை மூடுங்கள். ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உணர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன். அன்பு மக்களே, இன்று உங்களுக்காக நமக்காக ஆண்டவர் தருகின்ற இறைவார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 6வது பிரிவு 31வது இறைவார்த்தை. அதை வாசிப்போம். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். கவலை கொள்ளாதீர்கள். எதற்காக கவலைப்படுறோம்? நம்ம இன்னைக்கு நாளை நினைத்து, நம்முடைய குடும்பத்தை நினைத்து. நிறைய பேர் எங்ககிட்ட காசு வாங்கியிருக்காங்க, திருப்பி தராம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சில பேர்கிட்ட காசு வாங்கிட்டேன், ஆனா என்னால கொடுக்க முடியல. நல்ல வேலை இல்லை, குழந்தை இல்லை, உண்மையிலேயே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டு ஜெபிக்க சொல்றவங்களுக்காக நீங்க நம்ம சிறப்பாக ஜெபிக்கணும். அன்பு மக்களை, எங்களோட நீங்களும் இணைந்து ஜெபிங்க. அப்ப இப்படி நிறைய கவலைகள் இன்னைக்கு மனிதர்களிடம் இருக்கிறது இல்லையா? எல்லாருக்கும் கவலை இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கவலைப்படாத. எதற்காக நீ கவலைப்படுற? நான் உன்னை படைத்தவன், உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறவன், உன்னை பராமரித்து கொண்டிருக்கிறவன், நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற அந்த கேள்வி இன்னைக்கு ஆண்டவர் உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறார். இன்னைக்கு நீங்க எதெல்லாம் குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த கவலையை விட்டுருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அந்த மக்களே, நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்மளால சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு பள்ளிக்கு ஒரு குழந்தை செல்கிறது. அந்த குழந்தையிடம் அங்கிருந்து ஆசிரியர் சொல்றாரு, நாளைக்கு நீ வரும்பொழுது உன்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும், 5000 உங்க அம்மாட்ட வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு 5000 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட், அப்படிதானே? ஆனா அது வீட்டுக்கு கையை வீசிட்டு ஜாலியா பேக்கை தூக்கி போட்டுட்டு அது பாட்டுக்கு விளையாட போயிடும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் சொல்லலாம், எப்பா எனக்கு நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணுமா, எவ்வளவு? 5000. அந்த குழந்தை கவலைப்பட்டுச்சா? கவலையே படல, சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் கவலைப்படல? ஏன்னா அதுக்கு தெரியும், என் அப்பா அதை பார்த்துக்கிடுவாங்க, என்னுடைய காரியங்களை அப்பா பார்த்துக்கிடுவாங்க. அந்த தந்தையின் மீது இருந்த நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாரா? யாரு? விண்ணகத்துல இருக்கிறார். அந்த விண்ணகத்துல இருக்கிற தந்தை என்ன சொல்றாருன்னா, சாதாரண புழு பூச்சிகளுக்கு நான் உணவு கொடுக்கிறேன், காட்டு பறவைகளுக்கு, சிட்டுக்குருவிகளுக்கு தங்க இடம் கொடுக்கிறேன், அவங்க யாருமே கவலைப்படல. ஆனா நீ, இந்த படைப்பினுடைய மகுடமாக உன்னை படைத்தேனே, மகனே மகளே, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் கவலையே படாதுங்க அப்படின்னு சொல்றாரு. அன்பு மக்களே, உண்மையிலேயே இதே போல நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போ ஒருவேளை உங்களுடைய நல்ல ஒரு நண்பர், அவரு கார் ஓட்டுறாரு, வெரி குட் டிரைவர். அவர் கார் ஓட்டும் பொழுது நீங்க பக்கத்துல இருந்து எப்படினாலும் என்ன செய்யலாம்? நிம்மதியா தூங்கலாம். உங்களுக்கு கவலையே கிடையாது. உங்கள் நண்பர் நல்ல டிரைவர், எல்லாத்துக்கும் மேல அவர் உங்க மேல ரொம்ப பாசம் வைத்திருக்கிறாரு. அவர் ஒரு நாளும் உங்களை எந்த ஒரு பிரச்சனையிலையும் கொண்டு விட மாட்டார், ஒரு நாளும் உங்களை அவரு விட்டு கொடுக்க மாட்டார். அப்படிங்கிற சாதாரண நண்பர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து ஒரு கார்ல இந்த பயணத்துல நீங்க தூங்குறீங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கை பயணத்தை நீங்க யார் கையில ஒப்படைச்சிருக்கிறீங்க? நம்முடைய ஜீசஸ் இயேசுடைய கையில ஒப்படைச்சிருக்கிறீங்க. அவர் உங்களை கைவிடுவார்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்களை காட்டி கொடுத்துருவார் நினைக்கிறீங்களா? அவர் உங்களுடைய பயணத்திற்கு தடை போட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை எங்கேயாவது அவர் மாட்டி விட்டுருவாரா? இல்ல விபத்துக்குள்ள உங்களை உள்ளாக்கிடுவார் நினைக்கிறீங்களா? நோ, வாய்ப்பே கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு நல்லா தெரியும், என் மகனை என் மகளை நான் எப்படி கூட்டிட்டு போகணும், எங்க கொண்டு போய் சேர்க்கணும், குறிப்பா எந்த ஒரு உயரத்துல கொண்டு என் மகனை மகளை வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால ஆண்டவர் இன்னைக்கு மீண்டுமாக சொல்கிறார், நீங்க கவலைப்படாதுங்க.
அன்பு மக்களை, கவலைப்படுதல் அப்படிங்கிறது ஒரு விதத்துல பாவம். ஏன் பாவம்? இறை வார்த்தையை மீறுகிற ஒவ்வொரு விடயமும் பாவம் தான். அப்ப ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து கவலைப்படாதுன்னு சொன்ன பிறகு நீங்க கவலைப்பட்டீங்க அப்படின்னா அது என்னது? பாவம். அதனால கவலைப்படாதீர்கள். நம் ஆண்டவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார், நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் நின்று வழக்காடக்கூடியவராக இருக்கிறார். அவர் மீது உங்களுடைய நம்பிக்கை வைங்க. கவலையே கொள்ளாதீர்கள், கடவுள் பார்த்துக் கொள்வார். இதோ இப்பொழுது கண்களை மூடுவோம். ஆண்டவரிடம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் கேட்டு என்னிடம் கேட்ட ஒவ்வொரு நபர்களுக்காகவும் இந்த வேளையிலே நம்ம சிறப்பாக ஜெபிப்போம். எங்களை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொரு மகனும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் வாழ தேவையான ஆற்றலையும் அருளையும் கொடுத்தரணும். அன்பு இயேசுவே, எங்களுக்கு முதலும் முடிவுமாக நீர் இருக்கிறீர். எங்களுக்கு முன்னும் பின்னுமாக எங்களை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உம்மை போற்றுகிறோம், நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக உம்முடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். இதோ எங்களுடைய மக்கள் எத்தனையோ பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலை இல்லாததை குறித்து, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சமூகம் இவளுக்கு குழந்தை இல்லை, இவனுக்கு குழந்தை இல்லை என்று அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த குடும்பம் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர்தாமே கண்ணோக்கி பாரும். எங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றியருளும். எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றியருளும். உம்மிடம் எல்லாத்தையும் நாங்கள் ஒப்படைத்து விட்டோம். பொறுப்படுத்தருளும், பாதுகாத்தருளும். ஆமென். அன்பு மக்களே, கவலை கொள்ளாதீர்கள். நம் ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். எல்லோருக்காகவும் ஜெபிப்போம். God bless you.